ஹாய், ஒரு 3 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கேட்குறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லிட்டு, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறத கேளுங்க. அவருடைய வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இயேசு கிறிஸ்து அப்போ வருவார். ஸோ இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது 2025 கிறிஸ்து பிறப்பிற்கு அப்புறம் 2025 வருஷம். இப்போ 2025 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தப்போ சொன்ன வார்த்தைகள் இப்போ உலகத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கு. 100% இல்லைங்க, 200% கரெக்டாக இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் இப்போ பூமியில் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அதை எல்லாருமே கண்ணார பார்க்குறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம். இந்த விஷயத்தை பற்றி நல்லா யோசிங்க. அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமியில் வந்தார், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஜீசஸ் எப்போதுமே உங்களை லவ் பண்ணுறாரு. இயேசு உங்களை நேசிக்கிறார்.